ஓவிய கலை. வள்ளி வள்ளி அம்மாவுடன் பள்ளிக்குச் சென்றாள். அப்போது குமரன் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான். குமரன் வள்ளியின் அத்தை மகன். குமரா குமரா. வணக்கம் அத்தை. வணக்கம் குமரா. வள்ளி, நேற்று ஏன் நீ பள்ளிக்கு வரவில்லை? நான் ஊருக்கு சென்றிருந்தேன் குமரா. ஆமாம், கையில் என்ன வைத்திருக்கிறாய்? இதுவா? இன்று நான் ஓவிய போட்டிக்காக வரைந்த ஓவியம். மிகவும் நன்றாக வரைந்திருக்கிறாயே. அம்மா, ஓவியம் என்றால் என்ன? குமரா, வள்ளியின் கேள்விக்கு நீயே பதில் சொல் பார்க்கலாம். ஓவியம் என்றால் விலங்குகள், பறவைகள், இயற்கை காட்சிகள் போன்றவற்றை படங்களாக தீட்டுவது, அதாவது வரைவது. சரிதான். ஓவியத்தை எவற்றிலெல்லாம் வரைந்து பார்த்திருக்கிறீர்கள்? கோவில்களில், குகைகளில், சுவற்றில், காகிதத்தில், கண்ணாடியில், திரைச்சீலையில், அழகு சாதன பொருட்களில். மிகவும் சரி. இப்போதெல்லாம் உடலில் கூட ஓவியம் வரைகிறார்கள். ஓவியத்தில் பலவிதமான வாசனை திரவியங்கள், பாசிகள் போன்றவற்றையும் பயன்படுத்துகிறார்கள். வள்ளி, நீ கூட உனக்கு தெரிந்த விலங்குகள், பறவைகளை காகிதத்தில் வரைந்து பழகு. நானும் முயற்சி செய்கிறேன் அம்மா. இன்னும் தெளிவாக சொல்கிறேன், கேளுங்கள். நம் மனதில் தோன்றுவதை வாய் திறந்து பேசாமல் படங்களின் மூலம் தெரியப்படுத்துவதை ஓவியம் என்பர். மொழி உருவாவதற்கு முன் மனிதன் படம் வரைந்துதான் தன் கருத்தை வெளிப்படுத்தினான். அது சித்திர எழுத்துதானே? சரியாக சொன்னாய். உங்களிடமிருந்து நான் ஓவியம் பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டேன் அத்தை. நன்றி. நன்றி குமரா. ஓவிய போட்டியில் உனக்கே முதல் பரிசு கிடைக்க எனது வாழ்த்துக்கள். நன்றி அத்தை. வருகிறேன் வள்ளி.